வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மிளகு தக்காளி ரசம். மிளகும் தக்காளியும் தூக்கலாக வச்சு ஒரு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். அது சளி இருமல் நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ரசம் வந்து அவ்வளவு சுகமாக இருக்குங்க. அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லை பொரியலோ இருந்தாவே போதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இது வந்து பழங்காலத்து மக்கள் பரம்பரையாக முந்தின பரம்பரையெல்லாம் எப்படி செஞ்சாங்க அது போல தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாருமே இன்ஸ்டண்ட்டு ரசமெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட 5 நிமிஷம் ரசம்லாம் கூட வச்சு காட்டியிருக்கேன். இது போல் ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா, ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இதுக்கு தக்காளி பழம், புளி, ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயம், பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகு, சீரகம், மல்லித்தூள். ஏன்னா மல்லித்தூள் போட்டால் நான் நல்லா ரசத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம வறுக்கும் பொழுது முழு மல்லி போட்டு வறுக்கும் பொழுது கொஞ்சம் அது வந்து சீக்கிரம் மையாமல் இருக்கும். அதனால தான் நான் மல்லி போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் கொஞ்சம் நேரம் ஆகணும். 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் நான் கட் பண்ணி தண்ணியில் வேக வைக்க போகிறேன். புளியும் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன். இதை தான் நான் சொன்னேன், பழங்காலத்து முறையில் இந்த தக்காளி பழத்தை வேக வச்சு தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் பாட்டி, எங்கள் சொந்தக்கார பாட்டியே வந்து இந்த மாதிரி பருப்பில் முழுசாக தக்காளி பழத்தை போட்டு அதை எடுத்து வச்சு ரசம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வேக வச்சு செய்யும் பொழுது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிழிஞ்சு எடுத்து அப்படியே கொஞ்சம் ஒரு கொதிக்க வச்சு செஞ்சிடுறாங்க. அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே வருது. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்துக்கலாம். வறுத்து செய்யும் பொழுது அதோடைய மருத்துவ குணம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். இதில் வந்து நான் வெந்தயம் போடலை, இப்போ போட மாட்டேன். தாளிக்கும் போது தான் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டால் ரசம் லைட்டாக கசக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் பிறகு நான் முழுசாக போட போகிறேன். இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் எண்ணெய் போடாமல் தான் இதை வறுத்துருக்குறேன். எண்ணெய் போட்டு கூட வறுக்கலாங்க, ஆனால் கொஞ்சம் ஒட்டிக்கும். இருந்தாலும் இது இப்படி வறுத்தாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். இப்போ மல்லியும் இதில் சேர்த்து நான் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கல. அதுக்குள்ளே 2 நிமிஷத்துலேயே தக்காளி பழம் பாருங்கள் பூ மாதிரி வெந்து போச்சு. தக்காளி பழமும் புளியும். இப்போ கொஞ்சம் அதை வடித்து எடுத்துகிட்டு நான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கையிலே போட்டு பிசைகிறேங்க. இந்த காலத்து தக்காளி பழத்தை நம்ம கையில் பிசையவே முடியாது, வேக வச்சா தான் முடியும். பாருங்கள், அது திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதன் பிறகு நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி ரசம் கிடைச்சிருக்கு. இது தக்காளி வெந்த தண்ணி, அதையும் நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணணும். ஒரு வானொலி வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. எந்த ஆயில் வேணும்னா ஊற்றிக்கிங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இப்போ தான் போட போகிறேன். இப்போ முழுசாக போடும்போது நமக்கு அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. இப்போ கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா நான் சேர்த்திட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்தும் பொழுது. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தக்காளி பழ தண்ணியும் ஊற்றிட்டு அதன் பிறகு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் நான் அரைச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்திட்டு அதன் பிறகு மஞ்சத்தூள். இது வந்து கொதிக்கவே தேவையில்லைங்க. நாம் ஏற்கனவே தக்காளி பழம் புளி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. இப்போ தான் நான் வெல்லம் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்திட்டேங்க. பொங்கி வரும்போது தான் நம்ம பாருங்கள் லைட்டாக பொங்குது. இந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். பொங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே நல்லாவே இருக்காதுங்க. எந்த வாசனையுமே இருக்காது. கருவேப்பிலை வாசனை, கொத்தமல்லி வாசனை, பூண்டு எதுவுமே, எந்த வாசனையுமே, சீரக வாசனை எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடுங்க.
அதனால் அந்த காலத்தில் எப்பவும் நுர கட்டி வரும்பொழுது தான் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அடுப்பை அணைச்சி வச்சுருவாங்க. அதனால் நம்ம கொதிக்கவே வைக்கக்கூடாது ரசத்தை மட்டும். நீங்களும் இந்த பாரம்பரியமான ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. தக்காளியில் ஆப்பிளில் இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் இருக்கிறதுனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாதத்தில் போட்டு பொரியலோட அப்பளத்தோட சாப்பிடும்போது அப்பா அருமையாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.